நெருப்போடு விளையாடாதீர்கள் ஏய் பெண்ணே. கோபம் என்பது ஒரு தற்காலிக பைத்தியக்காரத்தனம். ஆனால் உன் கணவரின் கோபம் ஒரு காட்டுத்தீயைப் போல உன்னை சுற்றியுள்ள அமைதியை சாம்பலாக்கிக் கொண்டிருந்தால், நீ அங்கே தீயணைப்பு வீரராக மாறக்கூடாது. நீ மழையாகவும் மாறக்கூடாது. நீ ஒரு சாணக்கியராக மாற வேண்டும். அவர் கத்துகிறார் என்பதற்காக நீயும் கத்தினால் அங்கே சத்தம் அதிகமாகுமே தவிர தீர்வு கிடைக்காது. அவர் எரிமலையாய் வெடிக்கும்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? இதோ சாணகியர் வகுத்த 8 போர் விதிகள். இது அடிபணிந்து போவதற்காக அல்ல, அவரை அடக்கி ஆளுவதற்காக. விதி 1, எதிர்வினை தந்திரம். உங்கள் கணவர் கோபத்தில் கத்தும்போது அவர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உங்கள் பயத்தை அல்லது உங்கள் பதிலை. நீங்கள் திருப்பி பேசினால் அவருக்கு இன்னும் எரிபொருள் கிடைக்கும். சாணக்கிய விதி என்ன தெரியுமா? எதிரி ஆக்ரோஷமாக தாக்கும்போது நீ சிலையாக மாறிவிடு. அவர் கத்தும்போது நீங்கள் அமைதியாக உணர்ச்சியற்ற முகத்தோடு அவரை பாருங்கள். உங்கள் மௌனம் அவரை நிலைகுலைய வைக்கும். நான் இவ்வளவு கத்துகிறேன், இவள் ஏன் அசையாமல் இருக்கிறாள் என்ற கேள்விதான் அவரை சுய பரிசோதனை செய்ய வைக்கும் முதல் படி. விதி 2, இடமாற்ற தந்திரம். நெருப்பு எரியும் இடத்தில் காற்று வீசினால் தீ அதிகமாகும். அவர் கோபமாக இருக்கும்போது அதே அறையில் இருப்பது எரியும் தீயில் எண்ணெயை ஊற்றுவதற்கு சமம். அங்கே விளக்கம் சொல்லாதீர்கள். நான் சொல்வதை கேளுங்கள் என்று கெஞ்சாதீர்கள். அந்த இடத்தை விட்டு அமைதியாக நகர்ந்து விடுங்கள். இது பயந்து ஓடுவதல்ல, போர் நடக்கும் களத்தை மாற்றுவது. அவர் தனியாக கத்தி தீர்க்கட்டும். சுவர் பேசாது, நாற்காலி பதில் சொல்லாது. ஒரு கட்டத்தில் தன் கோபம் எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை அவரே உணரும் சூழலை உருவாக்குங்கள். விதி 3, வார்த்தை போர் வேண்டாம். கோபத்தில் வெளிவரும் வார்த்தைகள் விஷ அம்புகள். அவர் உங்களை நோகடிக்க வேண்டுமென்றே சில வார்த்தைகளை வீசுவார். அந்த அம்புகளை உங்கள் மனதிற்குள் அனுமதிக்காதீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், ஆயுதத்தால் ஏற்பட்ட காயம் மாறும், ஆனால் அகங்கார வார்த்தைகள் ஏற்படுத்திய காயம் மாறாது. அவர் கோபத்தில் பேசும் எதற்கும் பதில் சொல்லாதீர்கள். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு நியாயமும் அவருக்கு ஒரு குற்றச்சாட்டாகவே தெரியும். அமைதிதான் உங்கள் கவசம். விதி 4, உணர்ச்சி வசப்படாதே. கண்காணி. அவர் கோபமாக இருக்கும்போது அழாதீர்கள். உங்கள் கண்ணீர் அவருக்கு பலத்தை கொடுக்கும் அல்லது இன்னும் எரிச்சலை ஊட்டும். அதற்கு பதிலாக அவரை ஒரு 3ஆம் நபராக பாருங்கள். ஏன் இன்று இவ்வளவு கோபப்படுகிறார்? வேலையில் அழுத்தமா? உடல்நிலை சரியில்லையா? அல்லது இது அவருடைய அதிகார போக்கா? காரணத்தை கண்டறியுங்கள், ஆனால் காரியத்தில் இறங்காதீர்கள். அவர் என்ன பேசுகிறார் என்பதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், ஆனால் அதை உங்கள் இதயத்தில் ஏற்றிக்கொள்ளாதீர்கள். விதி 5, நேரத்தை தேர்ந்தெடுக்கும் கலை. சாணக்கியரின் தந்திரங்களில் மிக முக்கியமானது காலம். கோபம் இருக்கும்போது செய்யப்படும் சமாதானம் தோல்வியில்தான் முடியும். புயல் ஓய்ந்த பிறகுதான் கடலில் படகு ஓட்ட முடியும். அவர் இயல்பு நிலைக்கு வரும் வரை காத்திருங்கள். அது 1 மணி நேரமாகலாம் அல்லது 1 நாளாகலாம். அவர் அமைதியான பிறகு மிக நிதானமாக உறுதியாக பேசுங்கள். நீங்கள் அன்று பேசிய விதம் எனக்கு பிடிக்கவில்லை என்பதை அப்போது சொல்லுங்கள். கோபத்தில் இருக்கும்போது நீங்கள் சொன்னால் அது சண்டை. அமைதியாக இருக்கும்போது சொன்னால் அது செய்தி. விதி 6, உங்களை உயர்த்துவது. பல நேரங்களில் கணவரின் கோபம் ஏன் வருகிறது தெரியுமா? உங்களை எளியவளாக நினைப்பதால். நீங்கள் எதற்கும் தகுதியற்றவள் என்ற பிம்பத்தை அவர் கோபத்தின் மூலம் உருவாக்க முயற்சிப்பார். அதற்கு உங்கள் வளர்ச்சிதான் பதில். உங்கள் வேலையில், உங்கள் திறமையில், உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் உயரும்போது அவர் உங்களை பார்க்கும் பார்வை மாறும். ஒரு சிங்கம் ஒருபோதும் புலியிடம் கத்தாது. நீங்கள் வலிமையாக மாறும்போது அவர் தன் கோபத்தை ஆயுதமாக பயன்படுத்த பயப்படுவார். விதி 7, எல்லைகளை வகுத்தல். அமைதி என்பது பலவீனம் அல்ல. உங்கள் கணவரின் கோபம் எல்லை மீறி உடல் ரீதியாகவோ அல்லது கடுமையான மன ரீதியான சித்திரவதையாகவோ மாறினால் அங்கே சாணக்கியரின் தண்டனை விதியை அமல்படுத்த வேண்டும். இந்த எல்லையை தாண்டினால் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன்.
என்பதை உங்கள் நடத்தையின் மூலம் புரிய வையுங்கள். அன்பு வேறு, அடிமைத்தனம் வேறு. உங்களை மதிக்காத ஒருவரின் கோபத்திற்கு நீங்கள் பலியாக வேண்டிய அவசியமில்லை. உங்கள் சுயமரியாதைதான் உங்கள் முதல் சொத்து. விதி 8. மௌனமே பேராயுதம். அனைத்து தந்திரங்களிலும் மேலானது இதுதான். அவர் கோபம் குறைந்த பிறகு அவராக வந்து பேசும் வரை நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். உங்கள் வழக்கமான வேலைகளை செய்யுங்கள். ஆனால் அந்த நெருக்கமில்லாமல் இருங்கள். ஏன் இவள் பேசவில்லை என்ற அந்த உறுத்தல் அவரை துரத்த வேண்டும். உங்கள் மௌனம் ஒரு சாட்டையடியாக இருக்க வேண்டும். அவர் தன் தவறை உணர்ந்து உங்களிடம் வரும்பொழுதுதான் அந்த போர் முடிகிறது. முடிவுரை. ராணியாக வாழ் பெண்ணே, உன் கணவர் கோபமாக இருந்தால் நீ அழும் மெழுகுவர்த்தி அல்ல, நீ அணையாத விளக்கு. உன் அமைதி அவரை சுட வேண்டும். உன் வளர்ச்சி அவரை வியக்க வைக்க வேண்டும். உன் விவேகம் அவரை உனக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். சாணக்கிய தந்திரம் என்பது சண்டை போடுவதல்ல, சண்டையிடாமலேயே வெல்வது. இப்போது உன் மனதுக்குள் சொல், நான் பலவீனமானவள் அல்ல, நான் ஒரு சாணக்கிய பெண்.